அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலையிலிருந்து நம்ம நிறைய அப்டேட்டட் நியூஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன அப்டேட்டட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 6 அன்னைக்கு நடக்கிறதா இருந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், யூஜி கவுன்சிலிங் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து நமக்கு தகவல் வந்துட்டு இருந்தது. ஆனால் அதை ஈவினிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த விதமான டேட்டும் கவுன்சிலிங் டேட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே நியூஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வந்து நிறைய காலேஜஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து எம்எம்சி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம டேட்டாஸ் புதுசாக அப்ரூவல் கொடுத்துருக்க காலேஜஸோடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ தரும் அப்படின்றத அவங்க வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற சீட்ஸ் கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நமக்கு வந்து புதுசாக ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணணும். கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும். நீங்கள் இந்த மாதிரி தகவல்களுக்கு போதி பார்க் நீட் தமிழ் யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.